வணக்கம் மக்களே! நம்ம கார்த்தி கதையில ஜூன் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த மருத்துவ பத்தின உண்மைய எப்படியோ வந்துட்டு நிரூபிக்கிறதுக்காக அந்த முருகனை சிவனாண்டி முத்துக்கிட்டேந்து எப்படியோ காப்பாத்தி நேரா மண்டபத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அங்க வந்தது தான் மிகப்பெரிய ரிஸ்கே நடக்க போகுது. ஏற்கனவே ஒரு பொண்ணு அந்த மருத்துவ பத்தி சொன்னதுக்கு கொஞ்சம் கூட ஈஸ்வரி நம்பவே இல்லை. மறுபடியும் எப்படி நம்ம ஹீரோ நிரூபிக்க போறாரு? நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும் நம்ம சந்திரா முருகனை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பொறுப்பை ஒப்படைச்சாலும் அதை சரியாக இப்ப கவனிக்க மாட்டாங்க போல. இந்த முருகனை இந்த டிரைவர் பையன் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். கண்டிப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து உண்மையை சொல்லிட்டா அக்கா இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு, சரி அக்கா கிட்ட போயிட்டு இப்பவே நம்ம சொல்லி வைப்போம் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போறாங்க. ஈஸ்வரி சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா, ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா காலையில ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு மருதுவை பத்தி, அதாவது உன் மாப்பிள்ளைய பத்தி தப்பு தப்பா சொல்ல வச்சான்னா உன் மருமகன். இப்ப மறுபடியும் எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவன் தான் ஏதோ சொல்ல வர போறான்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு அவன் ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்னக்கா பண்றது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாரு எப்படி வந்து என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்ப போறது கிடையாது. அவன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பச்சையா அப்படியே தெரியுது. அப்படி இருக்கையில அவன் சொல்றத நான் எப்படி நம்புவேன்? நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, அக்கா ரேவதிக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. அந்த லைஃபை நம்ம விடக்கூடாது. அதனால எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தியே ஆகணும். நம்ம அம்மா இறப்புக்கு காரணமான அந்த குடும்பத்துல எப்படியும் நம்ம ரேவதிய அனுப்பவே கூடாது. நம்ம அம்மாவை காலி பண்ணிட்டு அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு நம்ம பொண்ணு போகவே கூடாதுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி உன்னை விட நான் பயங்கர கோவத்துல இருக்கிற ஈஸ்வரி, ரேவ் சந்திரா. ஸோ நான் கண்டிப்பா வந்துட்டு என் பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பிட மாட்டேன். நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்றாங்க. சந்திராவும், சரிக்கா, நீ இப்படி தைரியம் சொல்றதுனால தான் நானே இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஒருவேளை நீ ஏன் ஏதாவது வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு ரேவதியை அனுப்பணும்னு நினைச்ச, அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் நான் அப்படி எப்படி நினைப்பேன்? நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேனா? எங்க அம்மாவும் அந்த குடும்பத்தை நம்பி தான் போணுச்சு. கடைசியில என்ன ஆணுச்சு? இந்த குடும்பமே அப்படித்தான். ரொம்ப நம்பிக்கையா கூப்பிடுவாங்க. கடைசி நேரத்துல நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுத்துருவாங்க. என்ன ஆனாலும் சரி, என் பொண்ணை நான் அங்க அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா அவங்க மாமா மயிலு எல்லாரும் வந்ததோட ஹீரோ அவங்க கிட்ட, இங்க பாருங்க, இவன் தான் அந்த முருகன். காலையிலேருந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன்ல, அவன் தான் இவன். இவன் மருதுக்கு நிறைய வேலை பார்த்துருக்கான். மருதுவுக்கு நிறைய வந்துட்டு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கான். ஸோ இவனை வச்சுதான் நான் இப்போ உண்மையை நிரூபிக்க போறேன். இவன் வந்துட்டு அந்த மருதுவை பத்தின உண்மைய அத்தை கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மருதுவால தப்பிக்கவே முடியாது. அத்தை கண்டிப்பா அந்த மருதுவை இந்த இடத்த விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இது எப்ப நடக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நேரா முருகனை பார்த்து, இங்க பாருப்பா, நீ வந்துட்டு கடைசி நேரத்துல உண்மையை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்ப்பா. என் பொண்ணோட வாழ்க்கையவே நீ காப்பாற்ற வந்திருக்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், நான் வந்துட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ளேயும் சிவனாடி முத்து அப்படிங்கிற 2 பேரு என்னை பிடிச்சு கொண்டு போய் வச்சிருந்தாங்க. வெளியில வரவே விடல. சரி, பிடிச்சு கொண்டு போய் தான் வச்சிருக்காங்க, நமக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல என்னை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்னை காலி பண்ணிட்டு சார் மேல பழி போடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க. அதோட தான் நான் இருக்கிற இடம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு சாருக்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன். உண்மையை சொல்லி அதிகாரிங்க கிட்ட நான் சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இத்தனை வருஷமா பல பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கேன். என்ன நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்றேன்.
மணமேடையில அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ நல்லா இருக்கணும், நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கல்யாணம் நடக்க போகுது, இப்பவே போயிட்டு உண்மையை சொல்லணும், வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. நேரா அங்கேருந்து வராங்க. வந்துட்டு மணமேடையில ரேவதியும் மருதுவும் உட்காந்துருக்காங்க. முருகன் வரதை பார்த்துட்டு மருதுவுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்ட்டு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கல்யாணத்தை ஒரு நிமிஷம் நிப்பாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி ஷாக் ஆகி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்ற, நீ தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எதுக்காக நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பேசுறத நம்பணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது. என் பொண்ணோட கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். ஐயரே, நீங்க என்ன இவன் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? நீங்க மந்திரத்தை சொல்லிட்டு தாலி எடுத்து மாப்பிள்ளையோட கையில கொடுங்க. மாப்பிள்ளை தாலியை ரேவதிக்கு கட்டட்டும் அப்படின்னு. ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, இங்க பாருங்க அத்தை, இவன் நல்லவனே கிடையாது, இவன் சரியான கேடு. இவனால பல பெண்கள் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதை சொல்றதுக்காக தான் நான் இங்கேயே வந்தேன். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் தான் சொன்னேன்ல உன் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஐயரே, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ ஐயர் வந்துட்டு, சரிங்கம்மா அப்படின்னு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க, ரேவதி டக்குன்னு, ஐயரே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, அவர் என்னமோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வராரு, ஆனா ஆளாளுக்கு அவர் பேசுறத கொஞ்சம் கூட கண்டுக்காம இப்படி உதாசீனப்படுத்துறீங்க. கார்த்தி மாமா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, ஏய் என்னடி, மணமேடையில உட்காந்துக்கிட்டு என்ன வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு நான் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன், நீ தேவையில்லாம அடுத்தவங்க சொல்றது எல்லாம் கேட்காத. ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இது, கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு டைம் பண்ணிக்கிறது தான், அதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் என்ன அப்படின்னு கேட்டு தானே ஆகணும். உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி மாமா என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறத நான் கேட்குறேன். மாமா நீங்க சொல்லுங்க மாமா, அப்படி இவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு. மருது நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, நான்லாம் அப்படிப்பட்டவனே கிடையாது, நான் வந்துட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடியவன். தேவையில்லாம கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக உன் மாமங்காரன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் சொல்றது எல்லாம் நீ கேட்க போறியா ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க பேசாதீங்க, உங்க குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, மாமா அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேளுங்க அப்படின்ட்டு. மருதுக்கு பயம் தாங்க முடியல. ஐயோ, அந்த முருகன் அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அவன் பேசுறது எல்லாம் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ முருகனை கூட்டிட்டு வராங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, இங்க பாருங்க அத்தை, அந்த மருது இருக்கான, அவன் இப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு தெரியுமா? அவன்கிட்ட ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவனோட பணம் எல்லாமே வந்துட்டு தவறான முறையில சம்பாதிச்ச பணம். அவன் இந்த பணத்தை எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு எத்தனை பேரை ஏமாத்த போறான்னு தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இங்க பாரு கார்த்தி, நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு நீ போயிரு அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, அம்மா, அவர் என்னமோ உண்மையை சொல்ல வராரு, நீ என்னம்மா இப்படி பேசுற? அப்ப உன் பொண்ணோட வாழ்க்கை உனக்கு கொஞ்சம் கூட தேவையில்லையா அப்படின்னு மன மேடையிலேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு ஹீரோவை பார்த்து, மாமா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா முருகனை பார்த்து, இங்க பாரு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத உன்னோட வாயிலேருந்தே சொல்லு, நான் சொன்னா கண்டிப்பா இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு. முருகன் நேரா ஈஸ்வரி அப்புறம் ரேவதியை கையெடுத்து கும்பிட்டு, அம்மா, நான் இவ்வளோ நாளும் பண்ணது மிகப்பெரிய பாவம், உங்களுக்கு நான் ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னது, எனக்கு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தினியா அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, ஆமாம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்தீங்கல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்க.
இப்போ வந்துட்டு எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதோட இவரு என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. இவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அதோ நிக்கிறானே மருது, அவன் நல்லவனே கிடையாது. அவன் பல பெண்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிய கொடுத்தவன். அவனால எத்தனை பெண்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்னை நம்புங்க. நான் என்னைக்குமே வந்துட்டு பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதி நேரா மருதுவை பார்த்து, இங்க பாருங்க, அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்ல, மருது சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது. நான் வந்துட்டு சொந்தமா பிஸ்னஸ் வச்சிருக்கேன். அந்த பிஸ்னஸ் மூலமா தான் நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம இவங்க சொல்றது எல்லாம் கேட்காத அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, என்னால கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்படிப்பட்ட நீ இப்படி ஒரு கேடியா இருப்ப அப்படின்னு. அம்மாவோட சொந்தக்காரன் தானே நீ அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மருது சொல்றாரு, இங்க பாரு, நான் நல்லவன் தான். இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு என்னை நீ கெட்டவன் ஆக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தையை பார்த்து, இங்க பாருங்க அத்தை, இதான் உண்மை. நீங்க வந்துட்டு இவன் மூலமா நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அதான் சொல்லிட்டியல்ல, கிளம்பு, என் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, ஈஸ்வரி, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? மாப்பிள்ள ஆதாரத்தோட வந்து இவன் நல்லவன் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறாரு. நீ என்னடானா இன்னும் வந்துட்டு இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்றியே, எதுக்காக நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, நான் இவங்கிட்ட தோத்து போகக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ராஜா. அவன்கிட்ட தோத்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீ நினைப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா அப்படின்ட்டு. ரேவதி டக்குனு டென்ஷன் ஆகி, அம்மா, நீங்க இப்படி ஒரு சுயநலவாதியா இருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ரேவதியை பார்த்து, ரேவதி வந்துட்டு மருதுவை பார்த்து, நீ எவ்வளோ பெரிய கேடியா இருந்துக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாரையுமே எப்படி நம்ப வச்சு ஏமாத்திருக்கா? அம்மா, எனக்கு ஆரம்பத்துல கார்த்தி மாமாவை எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. அவரு நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாரு. யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கார்த்திய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதனாலதான் நான் கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு காமிச்சு அவனை வந்துட்டு கார்த்தின்னு சொல்லி என்னை ஏமாத்த பார்த்தீங்க. ஆனா கடைசி நேரத்துல அவன் கார்த்தி இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க என்னை கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. சரி, அம்மா கட்டாயப்படுத்துறாங்களே அப்படின்னு நினைச்சு நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்னடான்னா, இவன் எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்சும் அவனையே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயமா? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ட்டு ரேவதி பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் எடுத்த முடிவுதான். நான் எனக்கு பிடிச்ச பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, என்னால முடியாது. எனக்கு பிடிச்சவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. மருது டக்குன்னு ரேவதியோட கையை பிடிச்சி, நான் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு அந்த மருதுவை வெளுத்து கட்டுறாங்க. மருது செம்ம ஷாக் ஆகுறாரு. இப்ப சரி, இதை பார்த்துட்டு, ரேவதி என்ன பண்ற? ரேவதி சொல்றாங்க, இவன் எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க இவ்வளவு பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு இந்த மாதிரி நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.